முருகா குரு முருகா அருள் முருகா அனந்த முருகா சிவசக்தி பாலகணி சண்முகனி சடாசரணி என் வாக்கிலும் நாவிலும் நின்று காக்க ஓம் ஐம் க்ரீம் வேல் காக்க ஸ்வாஹா. ஓம் சாய்ராம் நற்பவி ஆறுமுகம் அறிடும் அனுதனும் ஏறுமுகம். நான் மாரியம்மாள் சரவணன். எல்லாரும் என்ன பண்ணுறீங்க? இன்றைக்கும் நம்ம பொன்னி சகோதரி மற்றும் மகாலட்சுமி சகோதரிக்கு நடந்த அற்புதம் தான் பார்க்க போகிறோம். அதாவது இது 4வது பார்ட் அப்படின்னு சொல்லலாம். அதே சமயம் இந்த பதிவிலும் நிறைய அற்புதங்கள் அப்புறம் பயனுள்ள தகவல்களுமே இந்த பதிவில் உங்களுக்காக காத்துட்ருக்கு. அதனால் வாங்க நம்ம நேரம் கடத்தாமல் வீடியோ பதிவுக்குள்ளே போயிடலாம். அதனால் வீடியோ பார்க்குற அவசரத்தில் லைக் பண்ண மறந்துட்டீங்களா அப்படின்றத கொஞ்சம் செக் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற ஹை பட்டினை தட்டிட்டு வந்துருங்க. இதே சமயம் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க. நிறைய அற்புதம் வாய்ந்த முருகப்பெருமானோட அற்புதங்கள் கேட்கறதுக்கே பெரிய பாக்கியம் செய்திருக்காங்க. அதனால நிறைய அற்புதம் உங்களோட கூடிய வீடியோ பதிவு நம்ம சேனலில் வரும்ன்றதுனால நீங்கள் நம்பிக்கையோடு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சரி, வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். இது வரைக்கும் நம்ம போட்ட இந்த 3 வீடியோ பதிவுகளுமே ரொம்ப உணர்வுபூர்வமான உங்களுடைய கமெண்ட்ஸ் எல்லாம் படிக்கும்போது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. ஏன்னா எல்லாருமே அந்த ஒரு நிமிஷம் நான் ரொம்ப கண் கலங்கிட்டேன், என்னால் அழுகியே நிறுத்த முடியல அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. ரொம்ப நேரம் என்னால் அந்த புல்லரிப்பு, ஒரு சகோதரி அந்த புல்லரிப்பு நிற்கவே இல்லைன்னு எனக்கு ஃபோட்டோ எடுத்து அனுப்புகிறாங்க. ஸோ இந்த அளவுக்கு நமக்குள்ள உணர்வு பூர்வமாக அது நம்ம பொன்னி சகோதரிக்கு நடந்த அற்புதம்ன்றதை விட நாம எல்லாருமே இந்த தைப்பூச விரதம் இருந்த அனைவருக்குமே எம்பெருமான் பழனியாண்டி கொடுத்த மிகப்பெரிய ஒரு தரிசனம் அப்படின்னு சொல்லலாம். அதனால ரொம்ப சிறப்பு வாய்ந்த ஒரு பதிவானதா இந்த பதிவுமே உங்களுக்கு அமைய போகுது. ஒவ்வொரு பாட்டு முடிவுமே அடுத்தது என்னன்ற மாதிரி ட்விஸ்டோடு முடிச்சிடுறீங்களா சகோதரி, இன்னும் இருக்கா, இவ்வளோ அற்புதங்கள் நிகழ்ந்திருக்கா, 2-3 நாளில் நம்ம சகோதரிக்கு எவ்வளோ அற்புதங்கள் அடுக்கடுக்காக பழனியாண்டி கொடுத்துருக்காரு அப்படின்னு நம்ம எல்லாருமே வியந்து போயிட்டோம் அப்படின்னு கூட சொல்லலாம். இன்னும் கூட நேற்றைய பதிவிலே நான் ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். என்ன அப்படின்னா, இப்போது நம்ம சகோதரிக்கு காலில் அடிபட்டு இருந்துச்சு. ஒரு போலீஸ் அதிகாரி ஒருத்தர் உதவி செய்திருந்தாரு. அதுக்கப்புறம் அவர் தான் என்ன பண்ணுறாரு, கோவிலுக்குள்ளே கூப்பிட்டு போகிறாரு. ரொம்ப அழகான தரிசனம் கொடுத்து வெளியே கூப்பிட்டு அவங்களுக்கான மருந்து மாத்திரைகள் இதெல்லாம் வாங்கி கொடுத்துட்டு அதுக்கப்புறமா அனுப்பிச்சாருன்னு சொன்னா இல்லையா. அவருடைய பெயர் என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? அவருடைய பெயர் ஆறுமுகமா. நமக்கு தான் ஒரு பிரச்சனை, ஒரு கஷ்டம் அப்படின்னா எம்பெருமான் யாராவது ஒருத்தர் ரூபத்தில், அதுவும் நம்ம முருகப்பெருமான் பெயர் கொண்டவங்களே நமக்கு உதவி செய்கிறது அது இன்னும் ஒரு அளப்பரிய ஒரு சந்தோஷத்தை கொடுக்குது. சகோதரி சாமி பார்த்துட்டு வெளியே அமர்ந்திருக்கும் போது அவர் மருந்து மாத்திரையெல்லாம் கொடுத்தது மட்டும் இல்லாமல் அவங்க கோவில் நிர்வாகத்தின் சார்பாக பஞ்சாமிர்தம் கொடுப்பாங்களாம், பழனி பஞ்சாமிர்தம் கொடுப்பாங்களாம். அந்த பஞ்சாமிர்தத்தை வாங்கிட்டு கையில் கொடுத்தாராம். அப்போ தான் இவங்க சகோதரி கேட்டாங்களாம், அண்ணா நீங்கள் எனக்கு மிகப்பெரிய ஒரு உதவி நிறையவே செய்திருக்கீங்க அண்ணா, உங்கள் பேர் என்னன்னா அப்படின்னு இவங்க கேட்டாங்களாம். அப்போ தான் அவர் சொன்னாரா, ஆறுமுகமா அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே சொல்லிட்டு போனாராம். ஸோ இந்த அளவுக்கு நம்ம கூடவே ஏதாவது ஒரு வகையில் நம்ம கடவுள், நம்ம சொந்த கடவுள் என் அப்பன் முருகன் கூட துணையாக தான் வரேன் அப்படின்றத ஒவ்வொரு விஷயத்துலையும் நிரூபிச்சிட்ருக்காரு அப்படின்னு சொல்லலாம். இப்போ முதல் முறையாக நம்ம பொன்னி சகோதரி ராஜ அலங்காரத்தில் ராஜ அலங்காரத்தில் முருகப்பெருமான தரிசனம் செய்துட்டாங்க. அதோட கீழே மண்டபத்தில் படுத்தாச்சா. அப்போ தான் நம்ம மகாலட்சுமி சகோதரி ஃபோன் பண்ணுறாங்க, நாங்கள் காலையில் பழனியாண்டி கோலத்தில் முருகப்பெருமானை பார்த்துட்டு தான் வருவேன் அப்படின்னு அவங்க சொன்னதுமே என்ன பண்ணுறாங்க, பொன்னி சகோதரி மண்டபத்தில் இருந்து கிளம்பி இப்போ மகாலட்சுமி சகோதரியை இப்போ பார்க்க வராங்க. மகாலட்சுமி சகோதரி 48 நாட்கள் விரதம், அதாவது அவங்க குடும்பத்தோடு விரதம் ஒருவேளை உணவை தவிர்த்துட்டு கணவன் மனைவி 2 பேருமே மாலை அணிஞ்சு முருகப்பெருமானை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி இந்த தைப்பூச திருநாளில் எம்பெருமானை பார்க்கணும் அப்படின்னு தான் குடும்பத்தோடு கிளம்பி வந்திருக்காங்க. அவங்களுக்கு 2 மகள்கள், சின்ன பிள்ளைங்க தான். எல்லாரையும் கூட்டிகிட்டு தான் இவங்க கோயிலுக்கு வந்திருக்காங்க. சகோதரி வீட்டிலேருந்து கிளம்புறதுக்கு முன்னாடி காலையில் வீட்டில் சாமியெல்லாம் கும்பிட்டு முடிச்சுட்டு என்ன பண்ணுறாங்க, நம்மளால் முடிஞ்சு ஒரு 10 பேருக்கு புளி சாதம் அந்த மாதிரி தானமாக கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ரெடி பண்ணி எடுத்துக்கிட்டாங்க. பார்சல் மாதிரி போட்டு ரெடி பண்ணி எடுத்துக்கிட்டு வீட்டிலேருந்து கணவர் கூட கிளம்பி பக்கத்தில் இருக்கிற கோயிலுக்கு முதல்ல போயிட்டு வருவோம், சிவன் கோயிலுக்கு போயிட்டு வருவோம் அப்படின்னு அங்கே போகிறாங்க. அங்கே போய் சாமிகிட்ட நல்லபடியாக வேண்டிக்கிட்டு இன்றைக்கி நாங்கள் பழனி போக போகிறோம், சாயந்தரம் நல்லபடியாக போய் தரிசனம் கிடைக்கணும் முருகா அப்படின்னு சொல்லி வேண்டிக்கிட்டு கோவிலேருந்து வெளியே வராங்க. புளியோதரை வச்சுருக்காங்களா, இது நம்ம கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வராங்க. முதல்ல பார்த்தா ஒரு வயசானவரும் கையில் அவங்களோட பேத்தின்னு நினைக்கிற கூட்டிகிட்டு வராரு. இவங்க என்ன பண்ணுறாங்க, ரொம்ப சந்தோஷத்தோடு இந்தாங்க தாத்தா அப்படின்னு சொல்லி சாப்பாடு கொண்டு போய் கொடுக்குறாங்க. ஆனால் அவர் அம்மா இதெல்லாம் நாங்கள் சாப்பிட மாட்டோம்மா, என் பேத்தி இதெல்லாம் சாப்பிடாது அப்படின்னு சொல்லிட்டு வேண்டான்ற மாதிரி சொல்லிட்டு போயிட்டார். சகோதரிக்கு ரொம்ப வருத்தமாக போயிடுச்சு. ஏன்னா நம்ம எல்லாருக்குமே இருக்க தானே செய்யும். முதல்ல நம்ம அன்னதானம் நம்மளால முடிஞ்சது செய்தோ கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கொண்டு வரோம். கண்டிப்பாக மனிதர்கள் ரூபத்தில் இறைவனே வாங்குவார் அப்படின்ற ஒரு நம்பிக்கையின் பேரில் நம்ம இதை செய்கிறோம். அதே போல தான் நம்ம கொண்டு வந்தோம். ஆனால் முதல்ல நம்ம கொடுக்கும்போதே வேண்டான்னு சொல்கிறாரே அப்படின்னு சொல்லி சகோதரி கொஞ்சம் வருத்தப்படுறாங்க. ஆனால் அடுத்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வராங்க, எல்லாருக்குமே இவங்க கொடுத்து முடிச்சிட்டாங்க.
என்னதான் இருந்தாலும் அந்த மனசுக்குள்ள ஒரு வருத்தமானது இருக்க தானே செய்யும். இவங்க கொடுத்து முடிச்சுட்டு இவங்க நிற்கிறாங்க. அவங்க கணவர் வந்து கேட்குறாரு, ஏன் முகம் வாட்டமாக இருக்குது என்னன்னு கேட்குறாரு. இல்லை என்னால் முடிஞ்சதுன்னு பிரசாதம் கொண்டு வந்தேன், இந்த மாதிரி ஒரு பெரியவர் வந்து முதல்ல வேண்டான்னு சொல்லிட்டாரு அப்படின்னு வந்து சகோதரி சொல்கிறாங்க. அதுக்கு அவங்களுடைய கணவர் சொல்கிறாரு, அவருக்கு அந்த பிரசாதம் வாங்கி சாப்பிட கொடுப்பனை இல்லை, நீ ஏன் வந்து இதெல்லாம் மனசில் போட்டு குழப்பிக்கிற, கவலைப்படாத, வா நம்ம போவோம் அப்படின்னு சொல்லி இவங்க பைக்லேருந்து கிளம்புறாங்க. சரி இங்கே ஓரமான இல்லை, பெட்ரோல் கம்மியாக இருக்குது, நான் போட்டுட்டு வரேன் அப்படின்னு சொல்லி பெட்ரோல் பங்க் கிட்ட அவர் போகிறாரு. இப்போ இவங்க மனசுக்குள்ளே தானே ஓடும், எல்லாருக்குமே இருக்கிற ஒன்று தானே, ஏன் முருகா நான் கொடுத்த அன்னதானம் வந்து நீ ஏற்றுக்கலையா, நீ யார் ரூபத்துலேயும் வந்து நீ வந்து ஏற்றுக்கவே இல்லையா அப்படின்னு சொல்லி மனசுக்குள்ளே ஒரு புலம்பலோடு நின்றுட்டு இருக்காங்க. அப்போ திடீர்னு ஒரு வண்டி வந்து ஒரு கிராஸ் பண்ணுது. அந்த வண்டியில் வந்து பேர் என்ன தெரியுமா போட்டிருக்கு, பழனி முருகன் துணை அப்படின்னு வந்து வருது. அதாவது இப்போ கொஞ்ச நேரத்தில் பழனிக்கு கோயிலுக்கு கிளம்ப போகிறாங்க. இவங்க இப்போ மீட் நிற்கிறாங்க, நான் செய்கிற அன்னதானே நீ ஏற்றுக்கிட்டியா இல்லையான்னு. ஆனால் முருகன் துணைன்றதை விட பழனி முருகன் துணைன்னு வந்தது இவங்களுக்கு கூடுதல் மகிழ்ச்சி, சந்தோஷம். பரவாயில்ல முருகா, நீ என் கூட துணையாக தான் இருக்க, சரி எது நடந்தாலும் உன்னுடைய சித்தம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க நல்லபடியாக வீட்டுக்கு வராங்க. வீட்டிலேருந்து குடும்பத்தோடு எல்லாரும் கிளம்பி இவங்க பழனிக்கு வந்து இப்போ கிளம்பியாச்சுங்க. வீட்டில் கரண்ட் வந்துடுச்சு. இப்போ பழனி மலைக்கு வந்தாச்சு. இங்கேருந்து இப்போ ஃபோன் பண்ணுறாங்க நம்ம பொன்னி சகோதரிக்கு. அப்போ என்ன சொல்கிறாங்க, நாங்களும் மலைக்கு மேலே தான் இருக்கோம், ஒன்றா வந்துருங்கன்றாங்க. ஆனால் கூட்ட நெரிசலில் இந்த மாதிரி உடனெல்லாம் போய் பார்க்க முடியாதுல்ல, அதனால தான் இவங்க தனித்தனியாக தான் இருக்காங்க. ஆனால் எல்லாருமே மலை மேலே தான் இருக்காங்க. முதல்ல இப்போது பொன்னி சகோதரி வந்து சாமியை பார்த்துட்டு கீழே வந்துட்டாங்க. ஆனால் இப்போ இவங்க மேலே தான் நிற்கிறாங்க. இவங்க வந்து குடோனில் அடைச்சிடுறாங்களா, அந்த மாதிரி அடைச்சிடுறாங்க. அப்போ இவங்க என்ன பண்ணுறாங்க, குடும்பத்தோட வரிசையில் நின்று ஒரு வழியாக போய் சாமியை பார்க்குறாங்க. ரொம்ப ஆர்வத்தோடு போகிறாங்க. என்னென்னா இவங்களுடைய 48 நாட்கள் வேண்டுதலில் சங்கல்பம் என்ன தெரியுமா, பழனி ஆண்டி எம்பெருமான தரிசனம் செய்யணும் அப்படின்றதான். இந்த தடவை என்கிட்ட நிறைய பேர் பேசினாங்க. நிறைய பேர் சொன்ன சகோதரிகள் எல்லாருமே ஒரு விஷயம் சொன்னது என்ன தெரியுமா, இந்த 48 நாட்களில் நான் சங்கல்பமாக வச்சது, நான் என்னுடைய வேண்டுதல்னு ஒன்று வச்சது என்ன அப்படின்னா, முருகா நீ எப்போதும் என் கூடவே துணையாக இருக்கணும், உன்னோட அருள் எனக்கு கிடைச்சா மட்டும் போதும் அப்படின்ற ஒரே வேண்டுதலை வச்சு தான் நிறைய சகோதரிகள் இந்த 48 நாளுக்கு தைப்பூச விரதம் மாதிரியே இருந்திருக்காங்க. அப்படி தான் நம்ம மகாலட்சுமி சகோதரியும் எனக்கு பழனி ஆண்டவர் கோலத்தில் மட்டும் எனக்கு காட்சி கிடைச்சா போதும் அப்படின்ற ஒரு வேண்டுதலை வச்சு தான் இவங்க இவ்வளோ தூரமும் பயணம் செய்திருக்காங்க. அப்படி ஆர்வத்தோடு குடும்பத்தோடு போய் நிற்கிறாங்க. வரிசையில் என்னென்னு பார்த்தா புஷ்பாலங்காரத்தில் இருக்கிறார். அதாவது இரவு ஒரு 10:30 மணிக்கிட்ட வந்து சாமி பார்க்கறதுக்கான நேரம் வருது. அப்போ வந்து புஷ்பாலங்காரத்தில் முருகப்பெருமான் இருக்கிறார். அதே சமயம் வந்து கூட்ட நெரிசல் காரணமாக வந்து சரியாக பார்க்க முடியல. நீ தள்ளு நான் தள்ளுன்றதுனால ஒரு மனசுக்குள்ளே வந்து சரியாக பார்த்த ஒரு மன திருப்தி வந்து இல்லை. அந்த மாதிரி சாமி பார்த்ததுனால ஒரு மன திருப்தி இல்லாததுனால தான் வெளியே வராங்க. வெளியே வந்ததுமே நம்ம பொன்னி சகோதரிக்கு ஃபோன் பண்ணுறாங்க. என்னென்னா, நான் வந்து காலையில் திரும்பவும் போய் பழனி ஆண்டவரை வந்து தரிசனம் செய்ய போகிறேன், நீங்களும் வரீங்களா அப்படின்னு கூப்பிட்றாங்க. இவங்களுக்கு கால் எடுத்து வைக்க முடியல, கால் வீங்கி போய் இருக்குது. இருந்தாலும் மனசுக்குள்ள ஒரு ஆசை, திரும்பவும் ஒரு முறை ஒரு வாய்ப்பு கிடைக்குது, ஐயனை போய் பார்த்துருவோம் அப்படின்னு இரவு 12 மணிக்கு அங்கேருந்து கீழே இருந்து திரும்ப மேலே ஏறி வராங்க. இப்போ இவங்க எங்கே இருக்கிறாங்க அப்படின்னா, யானைப்பாதை வழி இருக்கு இல்லையா, அந்த வழியில் கொஞ்சம் தூரத்தில் ஒரு 20 ஸ்டெப்பு மேலேருந்து இறங்குற இடத்துல கொஞ்சம் மக்கள் எல்லாருமே அங்கங்கே அப்படி அப்படியே படுத்துக்கிட்டு இருக்காங்க. கொஞ்சம் வழி கூட இல்லாத அளவுக்கு எல்லாருமே அப்படியே படுத்துருக்குறாங்க. இப்போ பொன்னி சகோதரி கீழே இருந்து மேலே ஏறி வராங்க. இவங்க எல்லாருமே ஒன்றா பார்த்தாச்சு. இப்போ கரெக்டாக மணி 12 மணி. அப்போ அந்த நேரத்தில் என்ன பேசிக்கிறாங்க அப்படின்னா, காலையில் போய் எப்படியாவது சாமியை பார்த்துடணுங்க, எனக்கு ஆண்டி முருகனை பார்த்தா தான் எனக்கு நிம்மதியாக இருக்கணும் மகாலட்சுமி சகோதரி புலம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. சரி இருங்க நம்ம போவோம். அதே சமயம் வந்து இவ்வளோ கூட்ட நெரிசலில் வந்து நம்ம போக முடியாது, முடிஞ்சவரை சீக்கிரமாக முன்னாடி போய் நின்றுடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த எவ்வளோ பேர் படுத்துக்கிட்டு இருக்காங்க. அவ்வளோ பேரையும் இவங்க இந்த நொண்டிக்காலை வச்சுக்கிட்டு குழந்தைங்கள கூட்டிக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சம் இடம் கிடைக்காதான்னு பார்த்து ஒரு வழியாக வந்து முன்னாடி திறந்து விடுற இடம் இருக்குல்ல, அங்கே வந்து இப்போ எல்லாரும் நிற்கிறாங்க. 3:30 மணிக்கு நிற்கிறாங்க. இப்போது ஒருத்தர் வர்றார், போலீஸ்கார் ஒருத்தர் வந்து என்ன பண்ணுறாருன்னா, கேட் ஓப்பன் பண்ணி எல்லாரும் சாமி தரிசனத்துக்கு போங்கம்மா அப்படின்னு சொல்லி அனுப்புகிறாங்க. ரொம்ப வேகமாக ரொம்ப சந்தோஷத்தோட பழனிமலை எம்பெருமான் கரோகரா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, வரிசையில் போய் நின்னாச்சுங்க. ரொம்ப ஆசாசியாக இவங்க உள்ளே போகிறாங்க. உள்ளே போய் பார்த்தா விஸ்வரூப தரிசனம் இவங்களுக்கு கிடைக்குது. கிட்டத்தட்ட ஒரு 4 மணி அளவில் விஸ்வரூப தரிசனம் இவங்களுக்கு அதிகாலை நேரத்தில் விஸ்வரூப தரிசனம் கிடைக்குது. யாருக்கும் கிடைக்காத விஸ்வரூப தரிசனம் இவங்களுக்கு கிடைச்சும் கூட மனசில் ஒரு சந்தோஷம் இல்லை. என்ன அப்படின்னா, அவர் விஸ்வரூப தரிசனம் கொடுக்குறவர் வந்து பழனி ஆண்டி முருகப்பெருமான் கிடையாது,
வைதிகால் அலங்காரம் அப்படின்னு சொல்லுவாங்க. தீராத நோய்களை தீர்க்கக்கூடிய அவதாரமா. இரவு நேரத்தில முழுக்கவே அவரு இப்படி தான் இருப்பாரு. அதாவது மார்புக்கு பக்கத்துல இருந்து ஒரு துண்டு ஒண்ணு போட்டா மாரி இருக்கும். அதுக்கப்புறம் கீழ வந்து ஒரு சின்னதா ஒரு வேஷ்டி கட்டினா மாரி இருக்கும். இரவு முழுக்கவே ஐயா வந்து இப்படி தான் இருப்பாங்க. காலையில அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து அடுத்தடுத்த கோலங்கள் வந்து ஐயனுக்கு மாற்றுவாங்க. இவங்களுக்கு கிடைக்கிறது விஸ்வரூப தரிசனத்தில வைதிகால் அலங்காரத்தில தான் எம்பெருமான பார்க்குற பாக்கியம் கிடைக்குது. இந்த அலங்காரத்தில இருக்கும்போது தான் மார்பகத்தில சந்தனம் வைப்பாங்க. மறுநாள் காலையில அது வந்து ராக்கால சந்தனமாக அந்த பிரசாதமா மக்கள் வந்து கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான தரிசனத்துல எம்பெருமான் வந்து அவங்களுக்கு காட்சி கொடுக்குறாரு சொல்லுவாங்க. விஸ்வரூப தரிசனமே கிடைச்சாலும் என்னமோ இவங்க மனசுக்குள்ள அந்த திருப்தி வந்து வரல. பார்த்துக்கோங்க எப்படியெல்லாம் நடக்குதுன்னு. இவர் வழியாக பார்த்துட்டு வெளியே வராங்க. பிள்ளைங்கள்லாம் ரொம்ப சோர்ந்து போயிடுச்சு. நைட்டு முழுக்க தூக்கம் கிடையாது, சாப்பிடவும் இல்லை, ரொம்ப சோர்வாக இருக்கிறாங்க. சாமியை பார்த்துட்டு வெளியே வந்து அந்த திருப்தி சந்தோஷம் எதுவுமே இல்லை. மகாலட்சுமி சகோதரிக்கு இன்னமும் வந்து திருப்தி அடையவே இல்லை. என்ன சிஸ்டர், நம்ம இவ்வளோ தூரம் நான் போராடி கஷ்டப்பட்டு வந்துமே நம்ம வந்து விஸ்வரூப தரிசனத்தில் நம்ம பழனியாண்டி கோலத்தில் பார்க்க முடியலையே அப்படின்னு இவங்களுக்கு ஒரு வருத்தம். இதோட நான் வீட்டுக்கு போனேன் அப்படின்னா எனக்கு மனசே கொள்ளாது. பாருங்க, பழனி மலை இருந்துக்கிட்டு எத்தனை முறை நமக்கு வாய்ப்பு கிடைக்குது, அத்தனை முறையும் போய் ஐயனை பார்த்துடணும் அப்படின்ற மாதிரி இப்போ பேசிக்கிறாங்க இவங்க. என்ன அப்படின்னா, திரும்ப போய் ஒரு முறை பார்த்துட்டு வந்துருக்குமா அப்படின்னு தோணுது. ஏன்னா எப்படி இருந்தாலும் ஒரு 1/2 மணி நேரத்துக்கு ஒரு முறை அலங்காரங்கள் மாற்றுவாங்க. கூட்ட நெரிசல் ஒரு பக்கம் இருக்குது, வரிசையில் போனபடியாக இருக்கிறாங்க. திரும்ப இவங்களுக்கு ஒரு எண்ணம் அப்படின்னா எப்படியாவது போய் பார்த்துட்டு வந்துடுவோமான்னு ஒரு எண்ணம். அப்படியே திரும்புகிறாங்க. ஒரு போலீஸ்காரர் வந்து நிற்கிறார். என்னம்மா இங்கே என்ன பண்ணுறீங்க? இல்லைங்கய்யா, சாமியை சரியாகவே பார்க்கல, சாமி சரியாக பார்க்கல, இன்னும் ஒரு முறை மட்டும் பார்த்துட்டு வந்துடுறாங்க ஐயா அப்படின்ற. போய் தாராளமாக பாருங்க, ஆனால் இப்படியெல்லாம் உங்களை விட மாட்டேன், கீழே மொத்தமாக இறங்குங்க, இறங்கி திரும்பவும் மேலே வாங்க அப்படின்றாரு. இந்த படிக்கட்டு மொத்தத்தையும் இறங்கி திரும்ப எப்படி மேலே வர்றது? பிள்ளைங்க எல்லாமே ரொம்ப சோர்வாக இருக்குது அப்படின்னா, ஆனால் பிள்ளைங்க ரொம்ப தங்கம் போல் இருக்குங்க. அது 2 பிள்ளைங்களுமே, அம்மா இல்லைம்மா இன்னும் ஒரு தடவை நான் உனக்காக வரேன் பார்த்துடலாம் அப்படின்னு பிள்ளைங்க 2 சொல்லவே தான் அவங்க சரி இன்னொரு தடவை போய் பார்த்துருவோம் அப்படின்னு மேலே இருந்து திரும்பவும் கீழே இறங்குறாங்க. ஆனால் என்ன ஒரு விஷயம்னா 20-25 படிக்கட்டு தான் இறங்கியிருப்பாங்க. அங்கேருந்தே திரும்ப மேலே போகிறதுக்கான ஒரு வழி ஜாயிண்ட் இருக்குது போல். அதன் வழியாக திரும்பவும் இவங்க மேலே வராங்க. திரும்ப படி ஏறி வந்து வரிசையில் நிற்கிறாங்க. எப்படியாவது நான் பழனியாண்டி எம்பெருமானை பார்த்துடணும் அப்படின்ற ஒரு ஆசையில் இவங்க என்ன பண்ணுறாங்க, வரிசையில் வந்து நிற்கிறாங்க. எனக்கு ஒரு விஷயம் புரியலைங்க. என்னன்னா நிறைய பேர் நான் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். என்னன்னா முடிஞ்ச வரைக்கும் எங்க மேலே என்ன அலங்காரத்தில் இருக்கார், ஆண்டியா நிற்கிறாரா ராஜாவா நிற்கிறாருன்னு கேட்டெல்லாம் போய் ராஜ அலங்காரத்தை பார்த்துட்டு வரவங்க இவர் முருகனா விருப்பப்பட்டு என்னென்னமோ அலங்காரத்துலலாம் காட்சி கொடுக்குறாரு. ஆனால் அதாவது நம்மளை முருகப்பெருமான் சோதிக்கிறாருன்னு நினைக்கிறேன். நீ கடைசி வரைக்கும் நீ எந்த ரூபத்தை நீ பார்க்கணும்னு நீ நினைக்கிற, இல்லை ஒருவேளை நான் ராஜ அலங்காரத்திலேயே நான் உனக்கு காட்சி கொடுத்தாலும் நீ வந்து மனசு திருப்தி பட்டுட்டு தான் நீ போறியா இல்லையானது நல்லா சோதிக்கிறாருன்னு நினைக்கிறேன். சகோதரிகளுக்கு என்னதான் அற்புதமான காட்சிகள் கிடைச்சாலும் பழனி எம்பெருமானை பார்க்கறதுல அவ்வளோ ஒரு அளவில்லாத ஒரு சந்தோஷத்தோடு இவங்க என்ன பண்ணுறாங்க, திரும்ப எல்லாரும் போய் வரிசையிலே நிற்கிறாங்க. வரிசையில் நிற்க முருகா முருகா முருகான்னு சொல்லிக்கிட்டே போய் நின்று பார்க்குறாங்க. அவங்க கேட்ட அந்த தரிசனம் கிடைக்கல. அதாவது பழனி ஆண்டவர் நிற்கல, திரும்பவும் ராஜ அலங்காரத்தில் எம்பெருமான் நிற்கிறார். என்ன சொல்கிறது, ஒரு வழியாக எம்பெருமானை நல்ல பெரிய கும்பிடு போட்டு, ஐயா 1 இல்லை 2 இல்லை 3 தரிசனம் கொடுத்துட்டீங்க. இந்த 3 முறை எத்தனை முறை நான் வந்து உங்களை பார்த்தாலும் எவ்வளோ உடம்பு வலி கால் வலி இருந்தாலும் ஐயனோட முகத்தை பார்த்தா அந்த சிரிப்பு சந்தோஷத்துக்கு மனக்கவலையெல்லாம் பறந்து போகும். அப்படி ஒரு சிறப்பான தரிசனம் கொடுத்தது பெரிய நன்றி அப்படின்னு சொல்லிட்டு எல்லா குடும்பத்தோட வெளியே வராங்க. வெளியே வந்ததுக்கப்புறம் என்ன பொன்னி சிஸ்டர் அவ்வளோதான் போல, இதுக்கப்புறமா நான் திரும்ப வந்தெல்லாம் ஏறி வந்து இன்னமும் மனசுக்குள்ளே இருக்க ஆசை, இருந்தாலும் பிள்ளைங்களை எல்லாரையும் பார்க்கணும். சரி இதுக்கப்புறம் நம்ம வந்து போய் திரும்ப பார்க்கணுன்னு நினைக்கிறதுல தப்பு. எதுவாக இருந்தாலும் சரி அது ஐயன் கொடுத்த காட்சியாக நினச்சிட்டு சரி நம்ம கிளம்புவோம், இது அவ்வளோதான் போல நமக்கு பழனி ஆண்டவரோட தரிசனம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே அப்படி நிமிர்ந்து பார்க்குறாங்க. கோபுரத்தில் எம்பெருமான் அழகாக காட்சி கொடுக்குறாரு பழனி ஆண்டியா. நான் உங்களுக்கு ஏற்கனவே கூட ஒரு பதிவில் சொல்லியிருப்பேன், எப்பயுமே சாமி பார்த்துட்டு வெளியே வந்த உடனே கோபுரத்தில் நிற்கக்கூடிய பழனி ஆண்டவர் காட்சியை பார்க்குறது மிகப்பெரிய ஒரு அளவில்லாத ஆற்றலையும் தரும். அவருடைய அனுகிரக ஆசீர்வாதம் இன்னும் நிறைஞ்சு கிடைக்கும். அது எல்லாரும் நிறைய பேர் மிஸ் பண்ணிட்டு வந்துடுறீங்க. அதை ஒரு நிமிஷம் அங்கே நின்று ஐயனை வந்து பாருங்கள். அந்த நேரத்தில் அவங்களுக்கு அது கொடுக்குறாரு பாருங்க. நீ ஏன் இன்னமும் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்க, நான் உனக்கு காட்சி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க இங்கே நின்று அழகாக பழனி ஆண்டவரை வந்து தரிசனம் பண்ணுறாங்க. இது போதும்,
இந்த 48 நாள் விரதம் இருந்து ஐயன் பையேறி வந்து பார்த்ததுக்கு இவ்வளோ அற்புதமான காட்சிகள் கொடுத்து கடைசியாக நிறைய பழனியாண்டு அலங்காரத்துலேயும் நம்ம காட்சி கொடுத்துட்டாரு. இது போதும் அப்படின்னு சொல்லி கிளம்புற நேரத்துக்கு தான் அவங்க கணவர் ஒன்று சொல்கிறாரு. இவங்களும் வந்து மேலே முதல்ல வந்தாங்களே, அப்போ வந்து தங்கத்தேர் வந்து இவங்க பார்த்துருக்குறாங்க, ஒரு வீடியோவே எடுத்திருக்காங்க. அதை நான் உங்களுக்கு கிளிப்பு கொடுக்குறேன், நீங்கள் வேணால் பாருங்கள். அப்போ இவர் என்ன சொல்கிறாருன்னா, நம்ம தான் தங்கத்தேர் பார்த்தோம்ல, தங்கத்தேர் பார்த்த கையோட நான் வந்து பழனியாண்டியை பார்த்தேன் அப்படின்னு வந்து அவங்க கணவர் சொல்கிறார். நீங்கள் எப்போ என்ன பார்த்தீங்க? நான் பார்க்கலையே அப்படின்னா, இல்லை நான் சாமியை சரியாக பார்க்கலன்னு நான் வந்து ஓடி போனேன், முன்னாடி போய் பார்க்கணுன்னு போனேன். அப்போது ஒருத்தர் ரொம்ப வயதானவர் பழனியாண்டி கோலத்தில், அதாவது உடம்பு முழுக்க விபூதியோட கோமணத்தோட வந்து காவடி இழுத்துக்கிட்டு வந்தார். அது மட்டும் இல்லை, எல்லாருக்கும் அவர் வந்து விபூதி வச்சு விட்டாரு, எனக்கும் வச்சாரு அப்படின்னு அவங்க கணவர் வந்து சொல்லியிருக்காரு. அப்பா இது போதுங்க, எனக்கு கிடைக்கலாலும் உங்களுக்கு வந்து எம்பெருமானே வந்து விபூதி வச்சு விட்டுருக்காரு, இதுவே எனக்கு மனசுக்கு நிறைவாக இருக்குது, சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு. இப்போ நாமும் பழனியில் தங்கத்தேர் வரக்கூடிய அந்த அற்புதமான காட்சியை தரிசனம் செய்யலாமா? அது மட்டும் இல்லை, இவங்க இங்கே நின்று பேசிகிட்டு இருக்கிற நேரம் பின்னாடி 2 பேர் பேசிக்கிறாங்க. என்ன அப்படின்னா, காலையில் விஸ்வரூப தரிசனம் பார்த்த பிறகு ராஜ அலங்காரத்தில் முருகனை பார்க்குறது இன்னும் கூடுதல் சிறப்பு அப்படின்னு பேசிக்கிறாங்களாம். அதாவது இவங்க காதுபடவே ஐயன் வந்து பேச வச்சிருக்காரு, நீ வந்து எந்த வருத்தத்தோடவும் நீ போகாத, நீ விரதம் இருந்து என்னை பார்க்க வந்ததுக்கு உனக்கு சிறப்பான தரிசனம் நான் எந்த அலங்காரத்தில் உனக்கு கொடுக்கணுன்றதை நான் முடிவு பண்ணி உனக்கு கொடுக்குறேன் அப்படின்றத ஐயன் வந்து அவங்களுக்கு சொல்ல வச்சிருக்காரு. இதுக்கு மேலே வேறு என்ன வேணும்? முழு திருப்தியோட தான் அவங்க அங்கேருந்து கிளம்புறாங்க. சரி, இப்போ பழனி அப்படின்னாலே இன்னொரு விஷயம் வந்து எல்லாருடைய மனசுலையும் இப்போ பதிஞ்சு போன ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, ராக்கால சந்தனம். இந்த ராக்கால சந்தனம் வந்து இவங்களுக்கு இங்கே கிடைக்க வாய்ப்பே இல்லை. சாமியை பார்த்ததே பெரும்பாடு, அப்புறம் எப்படி இவங்களுக்கு ராக்கால சந்தனம் கிடைக்கும்? ஆனால் இவங்களுக்கு சந்தனம் கிடைக்குது. எப்படி கிடைக்குது? அதோட குராமர தரிசனம் இவங்களுக்கு கிடைச்சதா இல்லையான்றதை நம்ம நாளைக்கு வந்து பார்ப்போம். இப்போது ட்விஸ்ட் வைக்கிறேன்னு நினைக்காதீங்க. வீட்டில் மாடியில் வந்து வேலை நடக்கிறதுனால ரொம்ப சத்தம் அதிகமாக இருக்குது. ஐயன் வந்து இன்னொரு பாட்டு கொடுக்க சொல்லிட்டாருன்னு நினைக்கிறேன். அதனால் நாளை 5வது பாட்டாக வந்து முருகப்பெருமான் இன்னும் பல அற்புதங்கள் நிகழ்த்தியிருக்கு. அதை இதெல்லாம் நம்ம தரிசனம் செய்ய போகிறோம். வெற்றிவேல் முருகனுக்கு கரோகரா, பழனியாண்டி எம்பெருமானுக்கு கரோகரா.